Hello friends, today நம்ம வீடியோவில் மட் பாட் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு 4 teaspoons ஆஃப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு, அப்புறம் சோம்பு, அப்புறம் சீரகம். ஓகே, நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து உரித்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் ரெண்டும் சேர்த்து 100 கிராம் அதை போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு சின்னமாக 2 பச்சை மிளகா அதையும் போட்டுக்கணும். இப்போ நம்ம செய்ய போகிறது 1/2 kg சிக்கனுக்கு. இது நல்லா வதங்கி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கொத்தமல்லியை வெங்காயத்தோடு சேர்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும் கொஞ்ச நேரம். ஓகே, இது மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் ஆஃப் உப்பு அதை நம்ம போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம் சிக்கனுக்கும் சேர்த்து. இது நல்லா வதங்கணும். இப்போ 1/2 kg சிக்கன் நான் கழுவி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் இது நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு சிக்கன் வேகிறதுக்கு 15 to 20 minutes. ஓகே, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1-2 teaspoons ஆஃப் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது சாம்பார் மிளகா பொடி. 2.5 spoons. அப்புறம் கொரியாண்டர் பவுடரும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. அவ்வளோதான். இது நம்ம ரைஸோடையும் சப்பாத்தியோடையும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்போவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.